இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச குலாப் ஜாமுன் எப்படி டேஸ்டியாக எம்மியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் குலாப் ஜாமுன் மிக்ஸ், சுகர், வாட்டர், சால்ட் அண்ட் ஆயில். நம்ம இப்போது சர்க்கரை பாகு செய்யறதுக்கு நான் இப்போது 1 கிலோ சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சல சுகர், அதோட வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி கொதிக்க வைக்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ சுகருக்கு 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதோட கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஃபுட் கலரையும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, விட்டுறலாம். இப்போது நல்ல மணம் வரதுக்கு ஏலக்காவோட கொஞ்சம் சர்க்கரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்சரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்த பவுடரை நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சோம்ல சர்க்கரை பாகு, அதில் 2 ஸ்பூனை போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வந்தோடனே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டு, நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு அப்படியே வச்சுருவோம். இன்னைக்கு 1 கிலோ சர்க்கரைக்கு 500 கிராம் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா உருண்டை பதத்துக்கு வந்த பிறகு 20 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சர்க்கரை பாகு ரெடி பண்ணோம்ல, அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸை உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதோட இந்த சின்ன சின்ன பால்ஸை பொரிச்சு எடுத்து
அந்த சர்க்கரை பாகோட மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா நம்ம டேஸ்டியான எம்மியான குலாப் ஜாம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.